நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேரே கடந்து செல்லலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 20வது வசனம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 20வது வசனம். நமக்கு முன்னோடியானவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். ராமன் சொல்லுவோமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிப்போமா? நமக்கு முன்னோடியானவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். Thank you Jesus. நன்றி ஆவியானவரே. ஜெபிப்போமா? எங்களோடு பேசுங்க ஆண்டவரே, எங்களோடு பேசும் ஆண்டவரே. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லே ஹல்லேலூயா, யாவே ஹல்லே ஹல்லேலூயா. பெரும் காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போதும் கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை பார்த்து, உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. 2 கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ மகிமை நம்மளை நிரப்பட்டும், தேவ பிரசன்னம் நம்மளை மூடட்டும். 7 பொன் குத்து விளக்குகளுக்கு மத்தியிலே உலாவுகிற நிலையங்கி தரித்தவரும் ஆமேன் என்று சொன்னவரும் ஆதியும் மந்தமுமாய் இருக்கிறவர் நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார், உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே
அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஹalleluya. பரதல ஷகதன. வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி, நீர் பெரியவர், நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் உன்னதமான கர்த்தர் ஆண்டவரே. ஓரா காலா ஷதலரதனா. தேவன் கட்டுகளை உடைக்கிறார், ஒரு புதிய வாசலை கர்த்தர் திறக்கிறார். ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவருமாகிய கர்த்தர் நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். வாசல்களை கர்த்தர் புரட்டுகிறார், கல்லை கர்த்தர் புரட்டுகிறார். ஹல்லேலூயா. மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு அவர் நம் நடுவில் இறங்கி வந்திருக்கிறார். உன் சுகவீனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுகிறார். இடிந்து போன தாவீதின் கூடாரத்தை கட்டி எழுப்பும்படிக்கு உன் வாழ்க்கை மீண்டும் கட்டி எழுப்பப்படும். உன் வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்புவாராக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாவே ஹalleluya. யாவே ஹalleluya. நீ பேசும், நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ரெண்டு விதமான ஆசாரியத்துவம் வேதத்தில் இருக்கிறது. ஒன்று ஆரோனின் முறைமையின்படி வருகிற ஆசாரியத்துவம், இன்னொன்று மெல்கிசேதேக்கு முறைமையின்படி வருகிற ஆசாரியத்துவம். இந்த ஆரோனின் முறைமையின்படி வருகிற ஆசாரியத்துவம் தேவன் யாருக்கு கொடுத்தார் என்றால், ஆபிரகாமுடைய சந்ததியில் பிறந்த, யாக்கோபுடைய வயிற்றில் பிறந்த லேவி என்ற கோத்திரத்திலே ஆரோன் என்ற ஒரு மனிதன் பிறந்தான். கர்த்தர் அவனுக்கு அந்த ஆசாரியத்துவத்தை கொடுத்து, ஆரோனுடைய வம்சம் மட்டுமே இனி தேவனுக்கு முன்பதாக ஆசாரியர்களாய் நிற்க வேண்டும் என்று ஒரு நித்திய கட்டளையாக ஏற்படுத்தினார். அந்த ஆரோனின் குடும்பம் தேவ ஜனத்திற்காக கர்த்தருக்கு முன்பதாக நின்று பலிபீடத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை அவன் செய்வது வழக்கம். ஹல்லேலூயா. இதனால் அநேகர் கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொண்டார்கள். அந்த ஆசாரியத்துவத்தினால் அநேக நன்மைகள் இருந்தது. ஆனால் அந்த ஆசாரியனே தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் பலி செலுத்தி தேவனிடத்தில் மன்றாட வேண்டியது அவசியமாயிருந்தது. மக்களுக்காக அவர் மன்றாடினானே தவிர மக்களை திரைக்குள்ளாக இழுத்து செல்வதற்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை. திரைக்குள்ளாய் என்பது என்ன அர்த்தம் என்றால், வானங்களை கடந்து தேவனுடைய சமூகமாகிய அந்த பரலோக ராஜ்யத்திற்கு இழுத்து செல்ல அந்த ஆரோனுடைய அந்த குடும்பம் அல்லது அந்த ஆசாரியத்துவத்தினால செய்ய முடியுமா என்று கேட்டால் முடியாது. ஏன்? அவனாலேயே அதை செய்ய முடியுமா என்று கேட்டால், அல்லது அவனுக்காகவே அதை செய்ய முடியுமா என்று கேட்டால் முடியாது. அதனாலதான் கர்த்தர் மெல்கிசேதேக்கு என்கின்ற ஒரு மனிதனை ஆசாரியனாக தேவன் அந்த ஆதிகாகமம் புத்தகத்திலே அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒருவன் வருகிறதை பார்க்க முடியும். அவன் எங்கிருந்து வருகிறான்? அவன் சாலேம் என்ற நாட்டிலிருந்து வருகிறான் என்று சொல்லப்பட்டாலும் அவனுடைய வம்ச வரலாறு இல்லாதவன். அவனுடைய ஆதியை பற்றி எழுதப்படாதபடியினால் அவன் எங்கிருந்து வந்தான், அவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான் என்ற புரிதல் இல்லை. ஆனால் அவனை குறித்து வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய உன்னதமான ஒரு ஆசாரியன். ஹல்லேலூயா. எனவே இந்த மெல்கிசேதேக்கை குறித்து, இந்த ஆசாரியனை குறித்து புதிய ஏற்பாட்டிலே எபிரேய புத்தகத்திலே அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்ட ஒரு ஆசாரியன்.
ஹல்லேலூயா. இந்த மெல்கிசேதேக்கை போல ஒரு ஆசாரியன் ஒருவர் வருவார், ஆனால் அவர் லேவி கோத்திரத்திலிருந்து வரமாட்டார். ஹல்லேலூயா. இந்த லேவி கோத்திரத்திலே பிறந்த ஆரோன் பலிபீடத்திலே ஊழியம் செய்வான், ஆனால் மெல்கிசேதேக்கு பலிபீடத்திற்கு முன்பதாக ஊழியம் செய்ய மாட்டான். ஹல்லேலூயா. இந்த ஆரோனுடைய வம்சத்திலே வருகிற ஆசாரியர்கள் அழிந்து போவார்கள், ஆனால் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஒருவர் வருவார், அவர் நித்தியமாய் நிலைத்திருப்பார். ஹல்லேலூயா. இந்த ஆரோனின் வம்சத்தின்படி வருகிற அந்த ஆசாரியன் ஒரு நாள் மரித்து போவான், ஆனால் இவர் என்றென்றைக்கும் பிழைத்திருக்கிறவராய் இருப்பார். ஆரோனின் வம்சத்தின்படி வருகிற ஆசாரியன் பூமியிலே காணப்பட்ட அந்த கூடாரத்திலே அந்த திரைக்குள்ளாக ஒரு முறை அவனால் பிரவேசிக்க முடியும், ஆனால் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வருகிற இந்த ஆசாரியனோ வானங்களை கிழித்து பரலோக ராஜ்யத்திற்கு அவரால் போக முடியும். அது மட்டுமல்ல, அவர் விசுவாசிக்கிற யாவரையும் அழைத்து கொண்டும் செல்வார். அப்படிப்பட்ட ஒரு மகா பிரதான மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வந்த நித்திய பிரதான ஆசாரியராய் வந்தவர் தான் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து. இந்த உலகம் அவரை மனிதன் என்று பார்க்கிறது, அல்லது இந்த ஹிஸ்டரி நம்மை போல ஒரு புரட்சியாளர் என்று பார்க்கிறது. ஆனால் வேதம் நம்மளுக்கு சொல்லுகிறது, அவர் பிரதான ஆசாரியர், நமக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியர் என்று இயேசு கிறிஸ்துவை பற்றி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் மெல்கிசேதேக்கினுடைய முறைமையை பற்றி நான் அதிகமாக பேச போவதில்லை. நீங்கள் படிக்க வேண்டும் என்றால், நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், எபிரேய புத்தகத்திலே நீங்கள் முழுவதுமாக படித்தால் அந்த ஆசாரியத்துவத்தை குறித்து ரொம்ப ஆழமாய் அதை குறித்து எழுதப்பட்டிருக்கு. இன்றைக்கு பேச நேரம் இல்லை, இதை பற்றிலாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் நிறைய நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறேன், நிறைய நம்ம பேசியிருக்கிறோம், நிறைய அதை பற்றி தியானித்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப சிம்பிளான ரெண்டே காரியத்துல நான் உங்களோடு பேசி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒன்று, இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வந்த இந்த நித்திய பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மளோடு எப்படி நமக்கு உதவி செய்கிறார், நமக்கு எப்படி அந்த ஆசாரியத்துவத்தின் சேவையை நமக்கு செய்து கொண்டிருக்கிறார் என்ற ரெண்டே காரியத்தை நான் பார்த்து நான் முடிக்க விரும்புகிறேன். எனவே பிள்ளைகளை, தயவு செய்து கர்த்தருடைய வார்த்தைக்கு அதிகமா செவி கொடுங்க. ஏனென்றால் வசனம் சொல்லிருக்கிறது, சகலத்தையும் சர்வத்தையும் அவருடைய வார்த்தையினாலே அவர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாரா, அவர் காத்து கொண்டிருக்கிறாரா. எனவே வார்த்தை ரொம்ப முக்கியம். அவருடைய வசனம் இல்லாமல் நம்மளால வாழவே முடியாது, அவருடைய வசனம் இல்லாமல் நம்மளால பிழைக்க முடியாது, நம்ம வசனமே இல்லாமல் நாம் உயர்த்தப்படவே முடியாது. எனவே தேவனுடைய வார்த்தைக்கு ஆழமாய் செவி கொடுங்கள். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த நித்திய பிரதான ஆசாரியராய் இருக்கிற கர்த்தர் நமக்கு எந்த விதத்திலே நமக்கு அந்த சேவையை செய்கிறார், அந்த ஊழியத்தை நமக்கு செய்கிறார் என்பதை நான் ரெண்டு காரியத்தை நான் சொல்லி பார்க்க போறோம். அதுல முதலாவது காரியம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 14, 15, 16. எல்லாரும் கொஞ்சம் பைபிளை தரங்க பார்க்கலாம். எல்லாரும் பைபிளை தரங்க. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் யாருக்கு இருக்கா? யாருக்கு இருக்கிறா? எனக்கு உண்டு. தைரியமா சொல்லுங்க, எனக்கு அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிதாவினிடத்துல பரிந்து பேச எனக்கு ஒரு ஆள் இருக்கிறாரு, ரெக்கமெண்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஆள் இருக்கிறாரு. எனக்கு யாரும் இல்லை நினைக்கிறாதீங்க, நமக்கு ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. வாசிக்கலாம். நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய். எப்பங்க அறிக்கை பண்ணீங்க? நீங்க எல்லாரும் ஞானஸ்நானம் எடுக்கும் போது அறிக்கை பண்ணீங்களா? நான் இயேசுவை ஏற்றுக்கொள்வேன், அவர் வரும் வரைக்கும் அவருக்கு நான் நிலைத்திருப்பேன், நான் அவருடைய பிள்ளையாக இருப்பேன், எல்லாம் அறிக்கை பண்ணோம்ல. அந்த அறிக்கையில நீங்க உறுதி உள்ளவர்களாக இருக்கணும். நம்முடைய 15, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். 16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில், சொல்லுங்க, ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபா சண்டையிலே சேர கடவோம். ஹல்லேலூயா.
ஏற்ற நேரம், ஏற்ற சமயத்திலே நம்மளுக்கு சகாயம் கிடைக்கும்படி, கிருபை கிடைக்கும்படி, உதவி கிடைக்கும்படி அந்த கிருபாசன தண்டைக்கு நாம் என்ன பண்ணுவோம்? நம்ம சேருவோம். அப்பொழுது தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார் என்று இந்த காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே கொஞ்சம் கவனிங்க. ஒரு பெரிய கூட்டத்திற்கு, ஒரு பெரிய நாட்டிற்கு அல்லது ஒரு பெரிய மாநிலத்திற்கு ஒரு தலைவர் வேண்டும் என்றால் மக்களுடைய விருப்பம் என்னவாக தெரியுமா இருக்கும்? நம்மில் ஒருவன் தலைவனாக வேண்டும் என்று தான் எல்லாருமே விரும்புவாங்க. யாரில் ஒருவன் வரணும்? நம்மில் ஒருவன் வந்தா நல்லா இருக்கும் தான் எல்லாருமே விரும்புவாங்க. ஒரு மேல் நிலையில இருக்கிறவர்கள் யாராவது ஆட்சிக்கு வந்தார்கள் என்றால் அவர்களை விரும்ப மாட்டோம். கீழ் மக்கள் யாரும் என்ன செய்ய மாட்டோம்? விரும்ப மாட்டோம். ஏன் விரும்ப மாட்டோம் என்றால் அதுக்கு ஒரே ஒரு காரணம், அவங்களுக்கு நம்மளுடைய நிலைமை சொல்லுங்க புரியாது. அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. பிறந்ததிலிருந்தே ஏசியில வளர்ந்தவனுக்கு வேர்க்கையில உட்கார்ந்து தூங்குவோம்ல நைட்டு, அவனுக்கு புரியாது. அவனுக்கு அது புரியாது. எப்பயுமே கார்ல டிராவல் பண்றவனுக்கு அடிச்சு புடிச்சு பஸ்ல சீட்டு போட்டு ஏறி உட்கார்ற நிலை அவனுக்கு புரியாது. ஹல்லேலூயா. எப்பயுமே காசு திருப்தியா நிறைவா இருக்கும் பொழுது அவன் எப்பயுமே சம்பிரமாய் அவன் சாப்பிட்டு திருப்தி அடைந்தவனுக்கு பசியுள்ள நம்மளுடைய வயிறு அவனுக்கு புரியாது. ஹல்லேலூயா. அதனால எப்பயுமே மக்கள் யாரும் மேன்மக்கள் ஒரு லீடரா வரணும்னு நினைக்கவே மாட்டார்கள். ஹல்லேலூயா. நம்மில் ஒருவன் லீடரா வந்தான் அப்படின்னா அவன் நமக்கு நன்மை செய்வான்னு தெரியும். நான் பசி அவன் அறிஞ்சிருக்கிறான். அதனால கரெக்டா என்ன செய்யணும்? நமக்கு சாப்பாடை வழங்குறதுல அவன் ரொம்ப தீவிரமா இருப்பான். நம்ம பஸ்ல ரொம்ப கஷ்டப்படுறோம், அதனால அந்த ஃபெசிலிட்டிஸை ஏற்படுத்துவதில் அவன் ரொம்ப கவனமா இருப்பான். ஹல்லேலூயா. அது மாதிரிதான் நம்ம எல்லாருமே நல்ல, இவனை தான், இப்படிப்பட்ட ஆட்களை தான் நம்ம நல்ல லீடர் என்று சொல்லுவோம். ஆமா தானே? நல்ல தலைவன் என்று நம்ம உலகம் போற்றக்கூடிய தலைவன் என்று நாம் பாராட்டுவோம். நமது ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவும் அவர் பரலோகத்திலே அவர் தேவனாய், அவர் பரலோகத்திலே மகிமை பொருந்தினவராய், கர்த்தத்துவம் நிறைந்தவராய், அவர் பயங்கரமான ஒரு பொசிஷன்ல அவர் இருந்த போதிலும் உங்களுடைய பாடுகளையும் என்னுடைய பாடுகளையும் உலக ஜனத்தினுடைய பாடுகளையும் நீங்களும் நானும் சேர்ந்து பண்ண சகல அந்த பாரங்களையும் அவர் சுமந்து கொள்ளத்தக்கதாக அவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, அவர் எல்லாவற்றையும் துறந்து அந்த மகிமையை ஓரங்கட்டி, அவருடைய மகத்துவத்தை ஓரங்கட்டி, ஒரு சாதாரண உங்களைப் போல என்னை போல ஒரு சாதாரண மாம்சமும் இரத்தமும் கொண்ட ஒரு மனிதனாய் பூமிக்கு இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. அவர் தேவ தூதரிலும் சற்று சிறியவராக எண்ணப்பட்டு அவர் பூமியிலே அனுப்பப்பட்டார். எதற்காக என்றால் உங்களுடைய ஒவ்வொரு சோதனைகளையும், உங்களுடைய ஒவ்வொரு பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டு உங்களை புரிந்து கொள்வதற்காகவே. ஹல்லேலூயா. உங்களை அவர் என்ன செய்து கொள்றாரா? பரிதபித்து உங்களை புரிந்து கொள்வதற்காக. இப்போ இயேசு கிறிஸ்துவினிடத்துல போய் நீங்க சொல்ல முடியாது, ஆண்டவரே நீங்க நல்லா ஜாலியா மேல சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க, நான் கஷ்டப்படுற பாடு உங்களுக்கு புரியுமா? நான் கடன் பட்டுட்டு இருக்கிற பாடு உங்களுக்கு புரியுமா? நான் உட்கார்ந்து இருக்கிற என்னுடைய நிலைமை, குடும்ப சூழ்நிலைகள் எவ்வளவு கஷ்டமா போயிட்டு இருக்கு, உங்களுக்கு என்ன, நீங்க நல்லா தானே உட்கார்ந்து இருக்கிறீங்க. அப்படி இயேசு கிட்ட மட்டும் நம்ம யாரும் சொல்லவே. ஏனென்றால் அவர் சிலுவையில தொங்கும் பொழுது தாகமாயிருக்கிறேன், அவர் தாகத்தை ருசி பார்த்திருக்கிறார். அவருக்கு தாகம்னா என்னன்னு தெரியும். தாகம் இருந்த போதும் தண்ணீர் கிடைக்காமல் ஜீவனை விட்டவர் அவர். அதனால உங்களுடைய பசி என்னன்னு தெரியும். ஹல்லேலூயா. அவருக்கு நீங்க சொல்லலாம், நீங்கள் தேவாதி தேவன், உங்களுக்கு எந்த விதமான பலவீனங்களை குறித்து கவலை இல்லை, ஏன்னா நீர் பூரணர், உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. மாத்திரை, நீங்க என்ன மாத்திரையா போடுறீங்க? நான் ஒரு நாளைக்கு எத்தனை மாத்திரை போடுறேன் தெரியுமா? நீங்க என்ன ஊசியா குத்துறீங்க? நான் எத்தனை ஊசி ஒரு நாள் போடுறேன் தெரியுமா? நீ ஆண்டி கூட கேட்பாங்க, நான் எத்தனை கீமோ தெரப்பி போடுறேன், நீங்க என்ன கீமோவா போடுறீங்க? இயேசு கிட்ட அதை சொல்லவே முடியாது. ஏனால் அவர் கைகளும் கால்களும் கட்டப்பட்டவராய் கைகள் இருந்தாலும் அந்த கைகளில் ஆணிகளை அடிக்கும் பொழுது இந்த கீமோ தெரப்பியினுடைய வலியை காட்டிலும், நீங்க போடுற இன்ஜெக்ஷன் பெயினை காட்டிலும், நீங்க பண்ற சர்ஜரி பெயினை காட்டிலும் அவர் பயங்கரமான பெயினை, உங்களுடைய வலியை அவர் சிலுவையில ஏற்றுக்கொண்டபடினால் உங்களுடைய பலவீனங்களை குறித்து அக்கறை இல்லாத தேவனாய் நம்மளுடைய தேவன் இல்லை. அவர் அக்கறைப்படுகின்ற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு.
ஹல்லேலூயா. நீங்க ஒருவேளை கேட்கலாம், நான் எவ்வளவு கடன்ல இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? அவருக்கு நான் எல்லாம் நிறைவா இருக்கு. அவருக்கு காசை பத்தி அவருக்கு பிரச்சனை இருக்குதா? அவருக்கு அவரை குறிச்சு வசனம் சொல்லுது, அவர் ஐஸ்வர்ய சம்பனரா. அவருக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே. என்கிட்ட கேள்றா, வானத்தின் வாசலை திறந்து கொடுத்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உடனே நானு நிரப்புவேன்னு சொன்ன கர்த்தர்ட்ட எவ்வளவு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. உங்கள்கிட்ட இவ்வளவு இருக்கு, நான் எவ்வளவு கடன் இருக்கிறேன்னு உங்களுக்கு என்ன ஆண்டவரே தெரியும்? பல நேரங்கள்ல கவலை நேரத்துல நாம் பேசவில்லை என்றாலும் இந்த எண்ணங்கள் சில நேரங்கள்ல யாருக்காவது என்ன பண்ணிடுது, வந்துருது. ஹல்லேலூயா, ஆமாதானே? ஆனா இயேசு கிறிஸ்துவை குறித்து வசனம் சொல்லுது, அவர் ஏழ்மையின் கோலத்தை தரித்தாராம். அவருக்கு ஏழ்மைனா என்னன்னு, இங்க இருக்கிறவங்க யாராவது மாட்டு தொழுவத்தில் பிறந்திருக்கிறீங்களா? யாராவது மாட்டு தொழுவத்தில், ஆட்டு தொழுவத்தில் யாராவது பிறந்தது உண்டா? இயேசு கிறிஸ்து அங்கதான் பிறந்தாரு. உங்க ஏழ்மையை காட்டில் அவருடைய ஏழ்மையை ருசி பார்த்து விட்டு போனவர். உங்களுடைய பலவீனங்களை உங்களை விட அதிக பலவீனங்களை ருசி பார்த்துட்டு போனவர். மரணத்தை ருசி பார்த்து விட்டு போனவர். இப்ப அவங்க போய் அவர் என்ன பண்றார்? எல்லாவற்றையும் ருசி பார்த்துட்டாரா? இப்ப அங்க போய் பிதாவின் இடத்துல போய் என்னன்னு பரிந்து பேசுறாருன்னா, ஆண்டவரே, இந்த 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 மகளுடைய வழி என்னன்னு எனக்கு தெரியும். இந்த 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 மகளுடைய இந்த இழப்பு என்னன்னு எனக்கு தெரியும். இந்த இந்த மகனுடைய அந்த பரிதவிப்பு என்னன்னு எனக்கு தெரியும். எனவே சீக்கிரமாய் அவர்களுக்கு என்ன செய்யுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. என்னுடைய இயேசு கிறிஸ்து பரிதபிக்கிற கர்த்தர், எனக்காக பரிதபிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் மனதுருகுகிற தேவன். யாரும் நினைக்காதீங்க என்னை குறித்து அவர் கவலை இல்லாம இருக்கிறாரு, என்னை குறித்து சிந்தனை இல்லாம இருக்கிறாரு, என்னை குறித்து அவர் கவனிக்கிறதே இல்லை நினைக்காதீங்க. அவர் எந்நேரமும் உங்களை கண்ணின் கருவிழி போல உங்களை பார்த்து கொண்டே வருகிறார். உள்ளம் கையில் உங்களை வரைந்து வைத்திருக்கிறார். எப்பொழுதும் உங்களை குறித்தே நினைவாய் இருக்கிறார். அவர் மறந்தாதானே உங்களை குறித்து யோசிக்கிறதுக்கு. அவர் உங்களை மறக்கிறதே இல்லை. அதனாலதான் சொல்றாரு, நான் உங்களை மறந்து போவதற்கு நான் மனுஷன் அல்ல, நான் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலையிலிருந்து கீழே இறங்கி வருகிறார். நல்ல கவனிங்க, மலையிலிருந்து கீழே இறங்கி வருகிறார். அப்பொழுது ஒரு குஷ்டரோகி ஒருவன், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் எனக்கு சுத்தமாக உங்களால கூடும் ஐயா அப்படின்னு சொல்லி பயங்கர வேதனையோடு இயேசு கிட்ட கேட்கிறான். அப்ப இயேசு அவனை கண்டு மனதுருகி, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொல்லி அவனை தொட்டு அவனை சுத்தமாக்கினார். ஹல்லேலூயா. அப்போ அந்த குஷ்டரோகத்தினுடைய வேதனை என்னன்னு அவருக்கு புரிந்தபடினாலதான் மனது உருகினார். ஹல்லேலூயா. ஒரு 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 நல்ல கவனிங்களே. இப்ப நீங்க எல்லாரும் வெளியில போகும்பொழுது சில பிச்சைக்காரர்கள் உங்கள்கிட்ட காசு கேட்கும் போது, ஏதாவது கேட்கும் போது என்ன பண்ணுவீங்க? எப்படி கொடுப்பீங்க? உங்க மனநிலைமை எப்படி இருக்கும்? சரி, ஏதோ பாவம், ஏதோ நம்மளால ஒரு வேளை சாப்பாடை சாப்பிட்டு போட்டு ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ ஒரு 50 ரூபாயோ கொடுத்து என்ன பண்ணுவோம்? நம்ம வருவோம். ஆமா தானே? அவனுக்காக வீட்டுக்கு வந்து பரிதபிச்சுட்டு இருப்பீங்களா? அவனுக்கு நாளைக்கு இதே நேரத்தில் போய் பணம் கொடுக்கணும்னு யோசிச்சுட்டு இருப்பீங்களா? சொல்லுங்க. அவனை குறித்து வீட்டில் வந்து, இப்படி ஒரு பிச்சைக்காரனை பார்த்தேன், என் மனசு ரொம்ப வேதனையா இருக்கு அப்படின்னு என்னைக்காவது நீங்க பரிதபிச்சிருக்கிறீங்களா? பிச்சைக்காரனுக்கு நாம் பரிதபிக்கிறது இல்லை. ஹல்லேலூயா, ஆமா தானே? ஆனா அதே இது உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபர் கஷ்டப்படும் பொழுது நீங்கள் பரிதபிக்கிறீர்களா? பரிதபிப்போம். எப்பயுமே அவனை குறித்து சிந்தனையா இருக்கிறீங்களா? சிந்தனையா இருக்கிறோம். பணம் இல்லைன்னா பணம் கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணுதா? தோன்றுகிறது. சண்டையே வந்தாலும் அவனுக்கு உதவி செய்யணும்னு தோணுதா? உதவி செய்யணும்னு தோணுது. அதுதான் இருதயம், பரிதபிக்கிற இருதயம். ஆண்டவர் நம்ம கிட்ட, ஆண்டவர் கிட்ட போய் நம்ம உதவி கேட்கும் போது ஏதோ பிச்சைக்காரனுக்கு கொடுக்கற மாதிரி இருந்தா வச்சுக்கப்போ அப்படின்னு கொடுத்துட்டு போகிற தேவன் அல்ல. குஷ்டரோகி சுகப்படுத்துங்க ஆண்டவன் கேட்டானையும், என்கிட்ட வல்லம் இருக்குந்தா 2 பைசா வச்சுக்கிட்டு போ அப்படின்னு கொடுத்துட்டு போகிற தேவன் இல்ல. அவர் மனது உருகி அந்த அந்த குஷ்டரோகத்தினால வந்த பெயின் என்ன, அந்த குஷ்டரோகத்தினால உன்னை நிராகரிக்கப்பட்ட இருதயம் எப்படிப்பட்டது, நீ குஷ்டரோகத்தினால நீ தள்ளவிடப்பட்ட, நீ கைவிடப்பட்ட எல்லாவற்றையும் அறிந்தபடியினால் அவர் மனது உருகி அவன் மேல் பரிதாபம் கொண்டு. ஹல்லேலூயா. நிறைய பேர் நம்மளும் பரிதாபம் கொள்வோம் நிறைய பேர் மேல. ஐயோ
பாவம் அப்படி நம்ம பரிதாபம் கொள்வோம் இல்லையா? ஆனால் நம்ம பரிதாபத்திற்கும் இயேசுனுடைய பரிதாபத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்ம பரிதபிச்சால் ஐயோ பாவம், எனக்கு மட்டும் இது இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பேன், இருந்தாலும் கொடுக்க மாட்டான், அது வேற விஷயம். எனக்கு மட்டும் இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பேன், நானு செஞ்சிருப்பேன். ஆனா என்னால செய்ய முடியலையே, ரொம்ப கஷ்டம். உண்மையாவே சில பேருக்கு முடியாத சூழ்நிலை இருக்கும், செய்யணும் நினைப்பான முடியாத சூழ்நிலை இருக்கும். உண்மையாகவே நீங்க பரிதபிப்பீங்க, ஆனா உங்களால ஒண்ணுமே, சொல்லுங்க கவனிக்கிறீங்களா, ஒண்ணுமே உங்களால செய்ய முடியாது. ஆனால் இயேசு அப்படிப்பட்டவர் இல்ல. அவர் பரிதபிக்கிற தேவன் மட்டுமல்ல, பரிதபித்து அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் செய்கிற தேவன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்கிற தேவன், செய்து முடிக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய வியாதியின் வேதனையை அவர் கண்டு பரிதபித்து உங்களுக்காக இரக்கம் செய்து அவர் சுகம் கொடுக்கிற கர்த்தர். அவருக்கு பேர் யெகோவா ராஃபா, அவர் சுகத்தை கொடுக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஒரு நாள் எலிசா தீர்க்கதரிசியின் இடத்துல வேலை பார்க்கிற அசிஸ்டண்டா இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி என்ன பண்றாருன்னா, மரம் வெட்டுவதற்காக இரவலாக ஒரு கோடாலி வாங்கிட்டு வராரு. என்ன வாங்கிட்டு வராரு? ஒரு கோடாலி வாங்கிட்டு வராரு. கோடாலி வாங்கிட்டு வந்து ஒரு ஆற்றங்கரை பக்கமா அந்த மரத்தை வெட்டும் போது அது லூசான கோடாலி போல இருக்குது. அது என்ன ஆயிடுச்சு, மேல இருக்கிற அந்த இரும்பு பகுதி அப்படி ஓங்கி அடிக்கும் போது அந்த இரும்பு பகுதி தனியா கலண்டு எங்க போயிருச்சு, ஆற்றுக்குள்ள போயிருச்சு. ஆற்றுக்குள்ள போனோனையும் எப்படி போய் எடுக்கிறதுன்னு தெரியல, ஏன்னா ரொம்ப ஆழமா இருக்கு. அடி ஆழத்துல போய் எடுக்கிறதுக்கான ஆட்கள் யாரும் இல்ல. அப்போ உடனே போய் எலிசா கிட்ட போய் சொல்றா, எனக்கு ஏதாகிலும் என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. ஏதாகிலும் என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்க. அந்த இரவலா நான் வாங்கியிருக்கிறேன், அந்த இரவலை கொடுப்பதற்கு என்கிட்ட என்ன கிடையாது. இப்ப நான் கொண்டு போய் கொடுக்கணும்னா இரவல் அந்த வாடகை பணத்தை என்னால கொடுக்க முடியும். ஆனா இப்ப அவன் எப்படி கேட்பான், மொத்தமா கொடுன்னு தானே கேட்பான். அதை வாங்குவதற்கான பணம் என்கிட்ட இல்ல, எனக்கு ஏதாகிலும் செய்யுங்கன்னு சொன்னோனையும் நீ வெட்டும் போது ஒழுங்கா வெட்டி இருக்கணும்டா. நீ வெட்டும் போது ஒழுங்கா வெட்டி இருக்கணும். நீ பொறுப்பு இல்லாம வெட்டுற, உனக்கு அக்கறை இல்லாம வெட்டுற, உனக்கு எங்க போச்சு அந்த ஞானம்? உனக்கு நீ புத்தியால நடந்திருக்கணும். நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், திட்டுன்னு திட்டி தீர்த்திருப்போம். ஏன் தெரியுமா நம்ம திட்டுறோம்? நம்மளால உதவி செய்ய முடியாது, அதனால திட்டுறோம். ஆமாவா இல்லையா? ஏன்டா அதை பண்ண அப்படின்னு கேட்டா நம்ம என்ன பண்றோம், நம்ம என்கிட்ட கொஞ்சம் பேசுங்க கொஞ்சம் ப்ளீஸ், பயங்கரமா திட்டிடுவோம். ஏதாவது ஒன்று உடஞ்சிருச்சு. இப்போ வீட்டில் உங்க புள்ள ஏதோ ஒன்று உடைச்சிட்டான், ஃப்ரிட்ஜ் கதவை உடைச்சிட்டான், என்ன பண்ணுவீங்க நீங்க? அவன் காதை உடைக்கிற வரைக்கும் அவனை விடவே மாட்டான். அவனை ஏன்டா எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கிறோம், நீ என்னடா ஃப்ரிட்ஜ் கதவை உடைச்சிட்ட, அதுவா உனக்கு புத்தியா நடந்திருக்கிறோம்டா. அப்படிடா எலிசா சொல்றாரு. எலிசாவும் பரிதபிக்கிறார், இந்த தீர்க்கதரிசி பரிதபிக்கிறார். உடனே ஒரு கிளையை வெட்டி அங்க நீ போடு, அது மேல வந்துருன்ற. நல்ல கவனிங்க, எலிசா தீர்க்கதரிசனம் சொன்னாரு, அற்புதத்திற்கான வழியை செஞ்சாரு. அற்புதம் செஞ்சவர் யாரு? அற்புதம் செய்தவர் யார்? உள்ள கிடக்கிற இரும்பு அந்த கோடாலியை கர்த்தர் மிதக்க பண்ணினாராம். பண்ணினது யார்? கர்த்தர். அப்ப கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்யறார்னா யாருடைய இருதயத்தை கவனித்தார்? அந்த 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 மனுஷன் தூக்கி போட்டான் பாருங்க, தெரியாம தூக்கி போட்டான் பாருங்க, அவனுடைய இருதயத்தை கவனித்தார், அந்த பதற்றத்தை கவனித்தார். ஏற்ற சமயத்தில் கிருபையை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. உலக மனுஷர்கள் நீங்க செய்கிற தவறுக்கு திட்டுவார்கள். நீங்க செய்யற தவறுக்கு உலக மனுஷன் என்ன பண்ணுவாங்க? திட்டுவார்கள். ஆனால் கர்த்தரோ அவர் பரிதபிக்கிற தேவனாய் இருக்கிறார். என் புள்ள தெரியாம பண்ணிருச்சு, என் புள்ள தெரியாம பண்ணிருச்சு, கொஞ்சம் ஒரு மாதிரியே யோசிட்டான், ஆனா எப்படியாவது அவனுக்கு உதவி செய்யணுமே, நாளைக்கு வா, இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வான்னு சொல்லல, அந்த ஏற்ற நேரம் அவனுக்கு கொடுத்தாதான் அவன் மனசு திருப்தி ஆகுனா அந்த டைம்ல அவனுக்கு கர்த்தர் உதவி செய்து கொண்டு வந்து கொடுத்தார். நமக்காக பரிந்து பேசுகிற பரிதபிக்கிற ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. ஒரு நாள் ஆபிரகாம் எகிப்துக்கு போகும்போது மனைவியை கூட்டிட்டு எகிப்துக்கு போறான். எத்தனாவது வயது தெரியுமா? 75வது வயது. ஆபிரகாம் தாத்தா மனைவியை கூட்டிட்டு போறார். கூட்டிட்டு போனா அந்த எகிப்தின் ராஜா என்ன பண்ணிட்டான்? யாரை கூட்டிட்டு போயிட்டான்? அப்படியே ஆபிரகாம் ஓரம் கட்டிட்டு சாராளை மட்டும் என்ன பண்ணிட்டான்? இழுத்துட்டு போயிட்டான். சாராளை உள்ள இழுத்துட்டு போனதுக்கு அப்புறம் ஆபிரகாமுடைய இருதயம் எப்படி இருக்கும்?
அப்பாடி என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான நினைப்பான். இன்னைக்கு நிறைய கணவன்மார்கள் அப்படிதான் யோசிக்கிறாங்க இல்ல, அப்பாடி என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான் அப்படின்னு. ஆனா ஆபிரகாமுடைய மனைவி போனதுக்கு அப்புறம் ஆபிரகாமுடைய இருதயம் என்ன பண்ணுது? பரிதபிக்குது. ஆக்சுவலி தேவன் எகிப்துக்கு போவதற்கு அனுமதிக்கவே இல்லை, இவனாதான் போனான். கர்த்தர்ட்ட கேட்கவே இல்லை, இவனாதான் போனான். போனது யாருடைய தவறு சொல்லுங்க? யாருடைய தவறு? ஆபிரகாமுடைய தவறு. அங்க போய் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிருச்சு. இப்ப ஆண்டவருடைய பிளேஸ்ல நீங்க இருந்திருந்தீங்கன்னா நீங்க என்ன சொல்லி இருந்திருப்பீங்க? நான் உன்னை போக சொன்னா, போனா இப்படிதான்டா வரும், அனுபவி, போனா இப்படிதான் வரும், அதான் சொல்ற பேச்சு கேட்கணும்ன்றது. அப்படின்னு நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? ஒரு 4 பக்கத்துக்கு டயலாக் பேசியிருப்போம் நம்ம. ஹல்லேலூயா. 4 நாளா பேசியிருப்போம். நமக்கு பைத்தியம் முடிக்கிற அளவுக்கு பேசி முடிச்சிருவாங்க. ஆனால் கர்த்தர் என்ன பண்றாரு? ஆபிரகாமுடைய இருதயத்தை கவனிக்கிறார். ஆபிரகாம் பதறுகிற இருதயத்தை கர்த்தரும் கண்டு அவரும் பரிதபித்தார். என் தாசனாகி ஆபிரகாம் பதறது, என் இருதயம் எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அவர் பரிதபித்து இம்மிடியட்டா ஒரு காரியத்தை செய்தார். என்ன தெரியுமா பண்ணாராம்? எகிப்தினுடைய அரண்மனைக்குள்ள மகாவாதையினால் எல்லாரையும் வாதிச்சாராம். அரண்மனையில் இருக்கிற எல்லாரையும் வாதிச்சாரு. சாராளை மட்டும் கர்த்தர் தொடவே இல்லை. சாராளின் நிமித்தம் கர்த்தர் அதை செய்தார் என்று வேதம் சொல்லுது. அப்போ எகிப்து அந்த அரண்மனைக்குள்ள ஒரு பெரிய வாதையினுடைய ஆவியை கர்த்தர் அனுப்புறாரு. ஒரு கட்டளையோடு அனுப்புறாரு. உள்ள என் தாசனாகிய ஆபிரகாமின் மனைவி இருப்பா, அவளை மட்டும் தொடாத, மற்ற எல்லாருக்கும் ஒரு வாதை உண்டாகட்டும். எல்லாருக்குள்ளேயும் வாதை உள்ள போகுது. யாருக்காக ஆண்டவர் செஞ்சாரு? ஆபிரகாமுக்காக. சோ இன்னைக்கு அநேக பேருடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலைகளை வெளியே சொல்ல முடியாம நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளை அவர் அறிந்து, அவர் கண்டும் காணாதவரை போல இல்ல, அவர் பரிதபிக்கிற தேவனாய் நமக்கு பிரதான ஆசாரியராய் நின்று நமக்காக வேண்டுதல் செய்து இவனுக்கு எப்படியாவது ஒரு சீக்கிரமாக ஒரு தீர்வை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வெட்கப்படாதபடிக்கு அந்த குடும்பத்தை கட்டுவதற்கு நமக்காக போராடுகிற கர்த்தர் ஒருவர் உண்டு. நமக்காய் போராடுகிற கர்த்தர் ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு திருமண வீட்டில் இதே சம்பவம் தான் நடந்துச்சுல. அவங்க எல்லாருக்கும் அவமானம் ரெடியா இருக்கு. எது ரெடியா இருக்கு? அவமானம் ரெடியா இருக்கு. தீந்து போச்சுன்னா மணவாளனுடைய வீடு அப்படியே கட் பண்ணிட்டு போறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அவமானம் வெயிட்டிங். எப்படா சிரிக்கலான்னு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? காத்துட்டு இருக்கிறாங்க. திராட்சரசம் தானே, அவன் சோத்துக்கே வழி இல்லாம இருக்கிறவனுக்கு திராட்சரசம் தான் தேவையான்னு இயேசு பேசல. திராட்சரசம் குறைவுபட்ட போது இவனுக்கு திராட்சரசம் வேணும், இவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் நினைக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அற்புதம் செய்கிறார், பெரிய அற்புதத்தை செய்கிறார். அந்த அற்புதத்திற்கு பின்பதாக என்னன்னா, என் பிள்ளைங்க அவமானப்பற்றக்கூடாதுன்ற ஒரே எண்ணம். அற்புதம் இப்படின்னு பண்ண அற்புதம் நடந்திருந்தான். ஆனா அந்த அற்புதம் சும்மா ஏதோ மேஜிக் பவர்ல பண்ணல. ஆண்டவர் அவருக்கு வல்லம் இருக்கு, எனக்கு திறமை இருக்கு, எனக்கு பயங்கரமான பவர் இருக்கு, நான் கையை நீட்ட நடக்காதா அப்படின்னு கர்த்தர் அந்த ஒரு எண்ணங்கள்ல பண்ணல. எப்படி பண்றாரு? என் பிள்ளைங்க என்ன செஞ்சிடக்கூடாது? அவமானப்பற்றக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் அவமானப்பட விடவே அவர் மாட்டாராம். அவமானத்திற்குள்ள போகிறதுக்கு அவர் அனுமதிக்கவே மாட்டாராம். என் பிள்ளைங்க என்றைக்குமே தைரியமா இருக்கணும். அவர்கள் பாலசிங்கத்தை போல, காண்டாமிருகத்தை போல தைரியமா இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் ஒவ்வொரு நாளும் நினைப்பார தவிர, இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னை வெட்கப்படுத்துவதற்கு விடவே மாட்டேன். வெட்கம் உன்னை சூழ்ந்திருக்கலாம், அவமானம் நெருங்கியிருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் இதற்கு நடுவே ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். உங்களுடைய இருதயம் பூரிக்கும்படி, உங்களுடைய இருதயம் நினைத்து பார்க்க முடியாதபடிக்கு, யோசிக்க முடியாதபடிக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்து அந்த அவமானத்திலிருந்து தேவன் உங்களை மீட்டு விடுவார். ஹல்லேலூயா. சத்துரு சிரிக்க ஆயத்தமா இருந்தான், இப்ப இவங்க சிரிக்கிறாங்க சத்துருவை பார்த்து. ஹல்லேலூயா. அதனாலதான் 23ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் தாவீது சொல்றான், என் சத்துருக்கள் நடுவிலே உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற என் பாத்திரம் நிரம்பி வழிகிற. என் சத்துருக்கள் மத்தியில தேவன் எனக்கு என்ன செய்யறாராம்? ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். கைகளை உயர்த்த சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. என் சத்துருக்களுக்கு மத்தியிலே
எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களை நிலைத்திருப்பேன். சத்துருக்களுடைய இஷ்டத்திற்கு உங்களை விடவே மாட்டாரு. ஆனா நான் சொன்ன இத்தனை சம்பவங்கள்ல ஒரே ஒரு விஷயம், காமனான ஒரு விஷயம் இருக்கு, சிமிலரான ஒரு விஷயம் இருக்கு. கவனிச்சிங்களா? எல்லாத்துலேயும் ஒரு காமனான ஒரு சிமிலரான ஒரு விஷயம் இருக்கு. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு, நிறைய சம்பவங்களை சொல்லலாம். ஆனால் இந்த சம்பவங்கள் போதும் நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. என்ன ஒரே ஒரு விஷயம் தெரியுமா? யாருக்கெல்லாம் கர்த்தர் பரிதபித்தார் என்றால், யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்களோ. அந்த குஷ்டரோகி கர்த்தரை நோக்கி என்ன செஞ்சான்? கூப்பிட்டான். ஆபிரகாம் தன்னுடைய இருதயத்தை தேவனுக்கு நேரம் என்ன பண்ணான்? திருப்பினான். அந்த எலிசாவினுடைய கூட இருக்கிற அந்த வேலைக்காரன் எலிசாவினிடத்துல போய் அந்த ஜெபமை விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறான். எலிசா கிட்ட உதவி கேட்கலங்க, எலிசாவின் மேல இருக்கிற அபிஷேகத்தை பார்த்து உதவி கேட்க போறான். அப்பனா அவன் தேவனிடத்துல உதவி கேட்க போறான். ஹல்லேலூயா. அங்கே திராட்சரசம் குறைவுபட்ட போது மரியாள் இயேசுவினிடத்துல உதவி கேட்க வந்தாங்க. தேவனிடத்திலே கேட்கிறவர்கள் யாவரும் வெட்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்க. ஆண்டவர்கிட்ட போய் தாழ்மையா கேளுங்க. ஆண்டவரே, நான் சிறுமையும் எளிமையுமானவன், என்னிடத்துல கிருபையா இருங்க ஆண்டவரே. நீங்க சங்கீத பையில பார்த்தோம், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் நான் அன்பு கூறுவேன் ஆண்டவரே. அப்பா, நான் உமது அடியேன், என்னை வெட்கப்படுத்த விடாதையும் ஆண்டவரே. நானோ ஒரு புழு, உங்களை தாழ்த்துங்க. ஆண்டவர் சமூகத்தில் என்ன பண்ணுங்க? நமக்கு உரிமை இருக்குதான், பட் ஸ்டில் தாழ்மையுள்ள ஜெபம் கேட்கப்படும். தாழ்மையுள்ள ஜெபம் கேட்கப்படும். ஹல்லேலூயா. அந்த பர்த்திமேயு குருடனுக்கு கர்த்தர் மனம் இறங்கினாரு, மற்ற குருடனுக்கு ஏன் மனம் இறங்கல? ஏன்னா இவன் தாழ்மையோடு கர்த்தர்ட்ட போய் கேட்டான். ஏன் என் நிலைமை ஆண்டவருக்கு தெரியாதா? ஏன் அவர் செஞ்சா என்ன? ஏன் நான் என்ன கேட்கிறேன், நீங்க கேட்டா என்ன? ஹல்லேலூயா. ஒரு காலேஜில் உங்களுக்கு ஒரு சீட்டு வேணும்னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அதுக்கு என்கிட்ட பேசுறீங்களா? ஆமா, என்ன இருக்கு? ப்ரொசீஜர் இருக்கு. உங்களுடைய ஃப்ரெண்டு சிஎம்னு வச்சுக்கோங்க. அவர் ஒரு ரெக்கமெண்டேஷன் எழுதி கொடுக்குறார். இன்னாருக்கு இந்த காலேஜில் என்ன போட்டு கொடுங்க? சீட்டு போட்டு கொடுங்க. நீங்க என்ன பண்றீங்க? இப்போ நீங்க மார்க்கு கம்மி, ஆனால் கையில் என்ன வச்சிருக்கிறீங்க? ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வச்சிருக்கிறீங்க. ரெக்கமெண்டேஷன் லெட்டரை எடுத்து நேராக கொண்டு போய் அந்த காலேஜில் கொடுத்து, இந்த பாருங்க, என் சிஎம்ஐ எனக்கு என்ன பண்ணிக்கிறாரு? ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறாரு, எனக்கு என்ன கொடுங்க? சீட்டு கொடுங்க. சரிப்பா, போய் ஜாயின் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிடுவாங்களா? என்ன பண்ணுவாங்க? நிறைய பேர் முணுமுணுன்றீங்க, கேட்க மாட்டேங்குது. என்ன பண்ணுவாங்க? காலேஜிலுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. சரி, ரெக்கமெண்டேஷன் ஓகே, நான் கொடுக்குறேன், நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை. ஆனால் அதுக்குன்னு என்ன இருக்குது? ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. எனக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு, அது ஒரு 500 ரூபா அது கொடுத்து வாங்கும். முதல்ல வாங்கி அந்த அப்ளிகேஷனில் உன் பேர், உன் டீட்டெயில்ஸு, உன் எல்லாத்தையும் என்ன பண்ண அதில் எழுதி கொண்டு வந்து இங்கே சப்மிட் பண்ணு. சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு எந்த கிளாஸ்ன்னு அலாட் பண்ணி கொடுப்போம். அந்த கிளாஸில் அந்த செக்ஷனில் போய் என்ன பண்ணு? உட்காரு. உனக்குன்னு ஒரு ஐடி நம்பர் தருவேன், உனக்குன்னு ஒரு ஐடி கார்டு போட்டு தருவேன். அதை மாட்டிட்டு என்ன பண்ணு? காலேஜுக்கு நாளையிலேருந்து வந்து சேரு. ஹல்லேலூயா. தேவன் நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி நம்மளுக்கு அற்புதங்களை பெறுவதற்கும் வல்லமைகளை பெறுவதற்கும் நமக்கு எல்லாம் ரெடியா இருந்தாலும் பரலோகம் ஒன்று கேட்கும். என்ன கேட்கும்னா, வேர் இஸ் த அப்ளிகேஷன் ஃபார்ம்? வேர் இஸ் த அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கன்னு கேட்கும். ஹல்லேலூயா. அது மாதிரி தான் எனக்கு ஆண்டவர் கேட்கிறாரு, உன் ஜெபம் எங்கே? உன் விண்ணப்பம் எங்கே? செய்வதற்கு கர்த்தர் ரெடியா தான் இருக்கிறாரு. வேர் இஸ் யுவர் அப்ளிகேஷன் ஃபார்ம்? வேர் இஸ் யுவர் பிரேயர்? உன் ஜெபம் எங்கப்பா? ஆண்டவர் செய்ய வேண்டிதானே? ஏன் அவருக்கு தெரியாதா? அவர் கடவுள் தானே, அவர் எல்லாவற்றையும் பண்றவன் தானே சொல்றாரு. எங்களெல்லாம் ஆண்டவர் பார்க்கவே மாட்டேங்கிறாரு. வேர் இஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம்? நீ போட்டுட்டு வரலன்னா பேசு. உன் உபவாசம் எங்கே? உன் கண்ணீர் எங்கே? உன் முழங்கால் எங்கே? நீ தேவாலயத்தில் வந்து அபயமிடுகிறது எங்கே? தேவ சமூகத்தில் காத்திருக்கிறது எங்கே? நீ உட்காரு. அவர் பரிதபிச்சு அவர் செய்யறாரா இல்லைன்னு அப்புறம் பாருங்க. எதையுமே செய்யாம அவர் செய்யணும் உட்கார்ந்து இருக்கிறது, that is not a correct procedure. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுவோமா?
அப்போ தேவனாகிய கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரா? பரிதபிக்கிற கர்த்தராய் இருக்கிறாரா? சொல்லுங்க, நம்மளுடைய கர்த்தர் பரிதபிக்கிற கர்த்தராய் இருக்கிறார். நம்மளுடைய தேவன் நம்மளுக்கு பரிதபிக்கிற, அது எப்படி பரிதபிக்கிறாரா? ஏற்ற சமயத்தில் நம்மளுக்கு சகாயம் கிடைக்கிற அந்த கிருபையை அடைவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் என்ன பண்ணுவோமா? இந்த கிருபை எப்ப வேலை செய்யும் தெரியுமா? சரியான டைம்ல. சொல்லுங்க, சரியான டைம்ல அந்த கிருபை நம்மளை வந்து சேரும். ஹல்லேலூயா. ஒரு அழகான பாடல் இருக்குல்ல, ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட. பாடுவோமா அந்த பாடலை? ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை, ஏற்ற நேரம் எனக்கு உதவி. கர்த்தரை பார்த்து ஒரு விண்ணப்பமாக, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை, கிருபையே 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 தேவ கிருபையே 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 தேவ கிருபையே. தோல்வியான நேரம், கலங்கி நின்ற வேளை, திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை. தோல்வியான நேரம், கலங்கி நின்ற வேளை, திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை. நான் திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை, நான் திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை, கிருபையே கிருபையே. உங்க சத்தம் எழும்பட்டும் கர்த்தரை நோக்கி, கிருபையே 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 தேவ கிருபையே. தேவையுள்ள நேரம், குறைவுபட்ட வேளை, தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை. தேவையுள்ள நேரம், குறைவுபட்ட வேளை, தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை. நான் தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை, நான் தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை, கிருபையே 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 தேவ கிருபையே கிருபையே. சொல்லுங்க, அந்த கிருபையை நோக்கி பாருங்க. இந்த மகா பிரதான ஆசாரியனை நோக்கி, தேவ கிருபையே. பயந்து நின்ற நேரம், பதறி போன வேளை, அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை. பயந்து நின்ற, பதறி போன வேளை, அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை. நான் அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை, நான் அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை, கிருபையே 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 தேவ கிருபையே 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 தேவ கிருபையே.
ஆண்டவருக்கு கரங்களை தட்டி அந்த மகிமையின் தேவனுக்கு, கிருபையுள்ள ராஜனுக்கு நன்றி அப்பா. நான் அங்கலாய்த்த போது, நான் தனிமையில நின்ற போது, நான் உதவிக்காய் ஏங்கின போது, நான் பலவீனனாய் நின்ற போது என்னை பரிதபித்து என் மேல கிருபையாயிருந்து என் மேல மனது உருகி என் கையை பிடித்து தூக்கி விட்டீரே. நமக்காக பரிதபிக்கிற பிரதான ஆசாரியர், நமக்காக பரிதபிக்கிற பிரதான ஆசாரியர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். அப்படியே வேறொரு இடத்திலும் நீ மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லி இருக்கிறார். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு, இயேசு எப்படி ஜெபம் பண்ணார் பாருங்க, சிலுவையில பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு, வாசிங்க, தாம் பூரணனான பின்பு, அவர் இவ்வளோ பாடுகளுக்கு பின்பு என்ன ஆனாரா? பூரணரானாரா. ஹல்லேலூயா. He became very perfect. He became complete. ஹல்லேலூயா. பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி, தொடர்ந்து வாசிங்க, மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. பிரதான ஆசாரியர் சிலுவையிலே அறையப்பட்டார். அறையப்பட்ட போது அவர் எப்படி ஜெபம் பண்ணாரா? பலத்த சத்தத்தோடு ஜெபம் பண்ணாரா, கண்ணீரோடு ஜெபம் பண்ணாரா. அப்புறம் எப்படி ஜெபம் பண்ணாரா? விண்ணப்பங்களோடு வேண்டுதல் செய்து. அவருக்கு என்ன உண்டாயிடுச்சா? பயபக்தி இருந்துச்சா. நம்ம ஆசாரியருக்கு என்ன இருந்ததா? இதெல்லாம் எதுக்காக எழுதப்பட்டிருக்குன்னா, அவருடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் நம்ம ஜெபத்தில் இவரெல்லாம் பின்பற்றணும். அதிக சத்தத்தோடு, கண்ணீரோடு, மன்றாட்டோடு, விண்ணப்பங்களோடு, பயபக்தியோடு கர்த்தரிடத்தில் என்ன செய்யணுமா? நம்ம தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்கிறவளா இருக்கணும். சரி, ஓகே. இப்பெல்லாம் விண்ணப்பம் செய்து அவர் ஜீவனை விட்டார். ஜீவனை விட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாளில் அவர் என்ன செய்யப்பட்டார்? உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. அவர் என்ன ஆனாரா? 3வது நாள், ஆமா, உயிரோடு எழுந்து அவர் பூரணராய் வந்தாரா. He became very complete, very perfect. Hallelujah. ஒரு complete man, complete perfect man அவர் வெளியே வந்தாரா. ஹல்லேலூயா. எதற்காக? இனிமேல் நான் சொல்லுகிற, இயேசு கிறிஸ்து சொல்லுகிற அந்த வார்த்தைகளுக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாகுவதற்கு அவர் காரணராய் மாறுகிறார், காரணராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ நீங்களும் நானும் கர்த்தருடைய அந்த நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிப்பதற்கு இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வந்த ஆசாரியர் நமக்கு காரணராய் இருக்கிறாரா. ஹல்லேலூயா. நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறாரா. அப்போ அதனாலதான் இயேசு சொன்னாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திற்கு போக முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறான், நன்மை செஞ்சா சொர்க்கம் போயிடலாம், 4 பேருக்கு உதவி செஞ்சா சொர்க்கம் போயிடலாம், தப்பு செய்யாம இருந்தா சொர்க்கம் போயிடலாம். இன்னைக்கு தயவு செய்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பை பெறாமல், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படாமல், அவருடைய நாமம் தரிக்கப்படாமல், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், அவருடைய துணை இல்லாமல் ஒருவராலும் பிதாவினிடத்திற்கு பிரவேசிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சொல்றாரு, அதனாலதான் அவர் வழி, நானே வழி, அந்த இடத்திற்கு போறதுக்கு நானே வழி. அவரை பின்பற்றாமல் இந்த நித்திய ஜீவனுக்குள்ள நம்மளால பிரவேசிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. சரி, இயேசு கிறிஸ்து பூரணர் ஆனார்னு படிச்சோம்ல,
அப்ப நம்மளும் பூரணராக வேண்டும் என்றால் அதற்கு தேவன் ஒரு காரியத்தை சொன்னார். இந்த மகா பிரதான ஆசாரி நமக்கு ஒரு காரியத்தை சொன்னார். அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நான் வேகமாக ஒரு காரியத்துக்கு நேரம் திருப்புவோம். நீங்க வீட்டில் போய் வாசிச்சுக்கோங்க, எல்லாவற்றையும் வாசிக்க எனக்கு நேரம் கிடையாது. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் நடக்கிற சம்பவம் கொஞ்சம் கவனிங்க, அது லிசன் பண்ணுங்க. வீட்டில் போய் வாசிங்க, திருப்ப வேணாம், வேதத்தை திருப்ப வேணாம். You just listen to me. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு 40 தினங்கள் பூமியிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். அப்படி அவர் சஞ்சரிக்கும் பொழுது அநேகருக்கு தம்மை என்ன செய்தார்? உயிருள்ளவராக தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின பின்பு இந்த 40ஆவது நாள் வந்தபோது அந்த சீஷர்களையும் இன்னும் சில பேரையும் கர்த்தர் ஒலிவ மலைக்கு நேரா அழைச்சிட்டு போனார். அங்க போயிட்டு சொன்னாரு, நீங்க தயவு செய்தனால கவனிங்க, நீங்க எங்கேயும் சிதறி போயிடாதீங்க, நீங்க எல்லாரும் போய் எருசலேமில் காத்திருங்கள். என்ன சொன்னாரு? எருசலேம்ல போய் எல்லாரும் போய் காத்திருங்கள். ஹல்லேலூயா. கொஞ்ச நாளுக்குள்ள நான் உங்களுக்கு பிதாவினால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை உங்களுக்கு நான் என்ன செய்வேன்? நான் கொடுப்பேன். பரிசுத்த ஆவியை பெற வரைக்கும் நீங்க இந்த இடத்தோட்டு என்ன செய்யாதீங்க, போயிடாதீங்க. அப்பொழுது நீங்கள் தேவ வல்லமையினால் என்ன செய்யப்படுவீங்களா? அந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆவது அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஹல்லேலூயா. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் நல்ல கவனிங்க, இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டு போனது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகில் நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை என்னப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். நல்ல கவனிங்க. இப்ப இயேசு சொன்னாரு, அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட அன்னைக்கு சொல்றாரு, இங்க பாருப்பா, கொஞ்ச நாள் காத்திருங்க. நல்ல கவனிங்க. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு சிலருக்கு இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமா சொல்றாரு. கொஞ்ச நாள் காத்திருங்க, நான் உங்க மேல பரிசுத்த ஆவியானவர் வர பண்ணுவேன். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். This is not a physical strength. God is speaking about the spiritual power. Hallelujah. வசனம் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. You will receive the power of the Holy Spirit. நீங்கள் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை பெற்றுக்கொள்வீர்கள். Not only the power but also the authority. நீங்கள் அதிகாரத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. பவரையும் பெற்றுக்குவீங்க, அத்தாரிட்டியும் பெற்றுக்கொள்வீங்க. அப்பொழுது நீங்கள் உலகமெங்கும் சாட்சியாயிருப்பீர்கள். எதற்கு சாட்சியாயிருப்பீர்கள்? இயேசுவே கர்த்தர் என்பதற்கு நான் உங்களை சாட்சியாக வைப்பேன். நான் உங்களை வெளியே அனுப்புறது இயேசுவை பற்றி பேசுவதற்கு இல்ல, இயேசுவை நிரூபிப்பதற்கு நான் உங்களை அனுப்புவேன். இதுவரைக்கும் இயேசுவை பற்றி பேசியிருப்பீர்கள், இயேசுவை பற்றி சொல்லியிருப்பீர்கள், இயேசுவை பற்றி போதித்திருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், நீங்கள் இயேசுவை நிரூபிப்பீர்கள். இன்றைக்கும் அவர் நம்மளோடு உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கும் அவர் அற்புதங்களை செய்கிறார். இன்றைக்கும் பாவங்களை மன்னிக்கிறார். இன்றைக்கும் வியாதிகளை குணப்படுத்துகிறார். இன்றைக்கும் பிசாசுகளை துரத்துகிறார். இன்றைக்கும் வாழ்க்கையை கட்டுகிறார். இன்றைக்கும் புதிய உறுப்புகளை உருவாக்குகிறார் என்பதற்கு நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள். You will receive the power and authority of the Holy Spirit. Hallelujah. அது வரைக்கும் போய் காத்திருங்க. நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுப்பீர்கள். நீங்க போய் செய்யுங்கன்னு ஒரு பெரிய கட்டளையை போட்டுவிட்டு சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அவர் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டாரு. சொல்லின பின்பு அவர் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஹல்லேலூயா. படத்துல காமிக்கிற மாதிரி ஸ்லோ மோஷன்ல போயிருப்பார் நினைக்காதீங்க, சட்டென்று போயிருக்கிறார். அதனாலதான் அப்படியே மேல பார்க்கிறாங்க. அப்போ ஒரு மேகம் அவர் என்ன செய்ததா? எடுத்துக்கொண்டது. என்ன செய்ததா?
இந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த வார்த்தை தான் இன்னைக்கு சங்கீதத்துல கூட சாலசனை பேசினாங்க. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. அவர் மேகத்தில் இறங்கி வருவார். ஹல்லேலூயா. அவர் வரும் பொழுது உயிரோடு இருக்கிற நாம் யாவரும் என்ன செய்து கொள்ளப்படுவோம்? எடுத்துக்கொள்ளப்படுவோம். இதே வார்த்தை தான் அங்கேயும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. the rapture என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. சோ இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டார். எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனேமே இவங்க மேல அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கும் போது கீழே 2 பேர் கூப்பிடுறாங்க. என்னையா மேலேயே பாக்குறீங்க அப்படின்றாங்க. திரும்பி பார்த்தா 2 பேர் நிக்கிறாங்க, புது ஆளு, தேவதூதர்கள். ஹல்லேலூயா. அவங்க சொல்றாங்க, நீ எப்படி மேல எடுத்துக்கொள்ளப்பட்டதை பார்த்தீங்களோ அப்படியே என்ன பண்ண போறாரு? அவரு திரும்பி வருவாரு. அந்த தூதர்கள் சொன்னதுக்கான காரணம் ஒண்ணு உண்டு. அவர் எதுக்காக இந்த காரணத்தை சொல்றாருன்னா, ஒரு நாள் வருவார், அது வரைக்கும் இயேசு சொன்னதை போய் செய், அப்பதான் நீ பூரணராகுவ. அவர் சொல்லாம சொல்றாரு. அவர் வந்து இப்ப எப்படி போனாரோ அப்படியே என்ன பண்ணுவாரு? திரும்பி வருவார். யா ஒண்ணு கவலைப்படாத. நீங்க கவலைப்படாமல் இருப்பதற்காக அவர் சொல்லல, நீங்கள் பூரணராக வேண்டும். எப்படி இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து அவர் பூரணரானாரோ அதே போல ஒரு நாள் அவர் வரும் பொழுது நீங்கள் எப்படி இருக்கணுமா? பூரணரா நிக்கணும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? இயேசு உங்களுக்கு இப்ப என்ன சொன்னாரோ அதை போய் செய்யுங்க. இப்போ அவங்க என்ன பண்ணாங்களா? ஒலிவ மலையிலிருந்து புறப்பட்டு எங்க போனாங்களா? ஏன்னா இயேசு என்ன சொன்னாரு? எருசலேமுக்கு போ, அங்க போய் காத்திரு. அவர்கள் போய் என்ன செய்தாங்க? காத்திருந்தார்கள். நீங்க அடுத்த அதிகாரம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த 10 நாளைக்கு பின்பு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவி அவர்கள் மேலே ஊற்றினார். ஊற்றின பின்பு வசனம் சொல்லுது, சீஷர்கள் யாவரும் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாயிருந்தார்கள். பிரசங்கம் பண்ணினார்கள் இருக்கு. பிரசங்கம் பண்ணும்போது மனம் திரும்பினார்கள். கைகளை நீட்டும் போது அற்புதம் நடந்துச்சு. பேசும்போது பிசாசுகள் ஓடிற்று. ஹல்லேலூயா. சாட்சிகளாய் மாறினார்கள். இன்றைக்கு கர்த்தர், நேற்றைய தினத்தில் இந்த வார்த்தையை படிக்கும் போது கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் இதை குறித்து வைத்துக்கொள் என்று தேவன் சொன்னார். நான் இந்த சபையின் மேல நான் ஆவியை நான் சீக்கிரமாய் நான் ஊற்ற போகிறேன். not more days, it won't take more days. பல நாட்களை அதை எடுக்காது என்று கர்த்தர் சொன்னார். நான் சீக்கிரத்திலே நான் ஊற்ற போகிறேன். ஊற்ற போவது யார் தெரியுமா? பிரதான ஆசாரியராகிய மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நமக்கு பிரதான ஆசாரியராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அந்த ஆவியை நம்ம மேல ஊற்றுவார். அந்த ஊற்றும் பொழுது நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் பூரணர் ஆகாதபடிக்கு நீங்கள் அமைதியாக இருந்திருக்கிறீர்கள். ஊழியம் செய்யணும்னு நினைச்சீங்க, ஆனா முடியல. சுவிசேஷம் அறிவிக்கணும்னு நினைச்சீங்க, ஆனா வெக்கமா இருக்குன்னு உட்கார்ந்து பேசணும்னு விரும்புறீங்க, என்ன பேசுறதுன்னு தெரியல. ஊழியம் பண்ணணும் வாஞ்சிக்கிறீங்க, எப்படி ஊழியம் பண்ணணும், என்ன ஊழியம் பண்ணணும் தெரியல. இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருக்கு நீங்க நினைக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் சொல்றார், I will send my spirit upon you. You will receive the power and you will receive the authority. நீங்கள் தேவனுடைய வல்லமையும் அதிகாரத்தையும் பரிசுத்த ஆவியினாலே பெற்றுக்கொள்வீர்கள். அப்பொழுது நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தங்களும் நீங்கள் கர்த்தருக்கு சாட்சியாய் நிற்பீர்கள். You will show that Jesus is the only true God. உலகம் உங்க மூலியமா அறிந்து கொள்ள போகுது. ஹல்லேலூயா. அதுக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியணும். அதுக்கு நீங்க கீழ்ப்படியணும். முன்னாடி பாயிண்ட்ல பார்த்தோம், நீங்க ஜெபிக்கணும், அற்புதங்களை தேவன் செய்வார். ரெண்டாவது சொல்றாரு, நீங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. யாரெல்லாம் கீழ்ப்படிந்து காத்திருக்கிறீர்களோ தேவன் தமது ஆவியை ஊற்றுவார். கர்த்தர் உங்களை எழும்ப பண்ணுவார். கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் புது பலன் நடந்து செட்டைகளை விரித்து, கழுகுகளை போல செட்டைகளை விரித்து அவர்கள் உயிரை எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். உங்களை கொண்டு இந்த திண்டுக்கல் பட்டணத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களை கொண்டு இந்த தமிழ்நாட்டை ஆசீர்வதிப்பார். உங்களை கொண்டு பல தேசத்தின் ஜனங்களை ஆசீர்வதிப்பார். நான் இதை விசுவாசிக்கிறேன், நான் இதை நம்புறேன்னு சொல்றவங்க மட்டும் எழுந்து நில்லுங்க. நான் கீழ்ப்படுகிறேன், நான் கர்த்தருக்கு நான் காத்திருக்கிறேன். அவருடைய வல்லமை எனக்கு வேணும், அவருடைய வல்லமை எனக்கு வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? Thank you Jesus. எனக்கு அந்த வல்லமை வேணும். I need that power. I need that authority. I want to show that Jesus is the only true God. இயேசுவை மெய்யான தேவன் என்று நான் உலகத்துக்கு நான் சாட்சியான அறிவிக்கணும். சும்மா அறிவிக்க கூடாது, வெறும் வார்த்தையில அறிவிக்க கூடாது, வல்லமையோடு அறிவிக்கணும்.
அதனால பவுல் சொல்றார், என்னிடத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் வெறும் வார்த்தையில மட்டும் வரல, வல்லமையோடு புறப்பட்டு வந்தது. உங்களிடத்திலிருந்து வல்லமை புறப்படும். உங்களிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதி போகும். தாகமாயிருக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள். ஜீவ தண்ணீர் உள்ள நதி உங்களிடத்திலிருந்து புறப்பட்டு போகும். அந்த புறப்பட்டு போகிற அந்த ஜீவ நதியினால அநேகர் சுகப்பட போறாங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் இயேசுவை பார்த்தேன், இயேசு என்னை தொட்டதை நான் உணர்ந்தேன், இயேசு என்னோட பேசுனதை உணர்ந்தேன், இயேசு என்னை சுகப்படுத்தினதை உணர்றேன். நீங்க பேசும்பொழுது, நீங்க எனக்காக ஜெபிக்கும் போது எனக்குள்ள இருக்கிற பொல்லாத ஆவி வெளியே போனதை நான் பார்த்தேன். இதோ இயேசு நிற்கிறார், என் வீட்டிலே இயேசுவின் மகிமை இருக்கிறது. இதோ தேவ தூதர்கள் ஏறுகிறவராகவும் இறங்குகிறவராகவும் நிற்கிறதை நான் காண்கிறேன். கர்த்தர் வெளிப்படுகிறார். இதுவரைக்கும் இயேசு என்றால் யார் என்றே தெரியாத ஜனங்களும் இயேசுவை அறிந்து கொள்வார்கள். இன்றைக்கும் இந்த சபையிலே கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய மகிமையை காணப்படுகிறது. அவர் அநேகரை தொட விரும்புகிறார், அநேகரை நிரப்ப விரும்புகிறார். அப்படி கண்களை மூடி கைகளை உயர்த்தி, என்னை நிரப்பும் ஆவியானவரே, என்னை பயன்படுத்தும் ஆவியானவரே, நீங்கள் விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீங்க. இன்றைக்கு போய், நீங்க விசுவாச இருதயத்தோடு இன்றைக்கு போய் பலவீனனா இருக்கிற ஒருத்தன் மேல கையை வைங்க, சுகம் பெறுமா. விசுவாசத்தோடு செய்யுங்கள். கர்த்தர் உங்கள் கைகள் மூலியமாகவே, உங்க கை மூலியமாக அற்புதம் நடக்கும். உங்க கைகள் அற்புதங்கள் செய்கிறது நீங்களே காண்பீர்கள். ஊழியக்காரனுடைய கையில கர்த்தருடைய கரம் அறியப்படும். நீங்க கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் என்று அழைக்கப்படுவீர்கள். போங்க, இன்னைக்கு புறப்பட்டு போங்க. யாருக்கு சுவிசேஷம் சொல்லணும், வல்லமையோடு சொல்லணும். கர்த்தர் யார் என்று நிரூபிக்கணும். அர்ப்பணிப்போடு, கீழ்ப்படிதலோடு, தாகத்தோடு புறப்பட்டு போங்க. அநேகர் உங்களை மூலமா தேவன் செய்ய போறாரு. ஆனா அதுக்கு முன்பதாக தேவ சமூகத்தில் அதிகமா காத்திருங்க. தேவன் தமது ஆவியை ஊற்றுவார். Thank you Jesus. Hallelujah. கைகளை உயர்த்தி நிற்போமா? ஒரு 2 நிமிஷம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Thank you Master. Hallelujah. Hallelujah. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேக. வல்லமை, ஓ வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகி. வல்லமை 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 ஆவியே என்னை அனலாக்கிடும். வரதலா ஷகதலா ஓரபோ ரிததலா நந்ததரலோ ஷிகதலா. ஜீசஸ் ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பிடும். ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பிடும். கனிகளை கொடுத்து சாட்சியாய் வாழ்ந்தும்மை மகிமை படுத்துவே. ஓ கனிகளை கொடுத்து சாட்சியாய் வாழ்ந்தும்மை மகிமை படுத்துவே. வல்லமை வல்லமை ஆவியே வரகல ஷதலரா ஓரா பௌரதா ஷிகதலா. ஒரு பெரிய வல்லமை ஊற்றுவீராக. சபை நிரப்பப்படுவதாக. ஒரு புதிய வல்லமை 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 ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். சாத்தானின் கோட்டையை முறியடிக்க வல்லமை தாருமே. சாத்தானின் கோட்டையை முறியடிக்க வல்லமை தாருமே.
தாருமே. தேவனின் ராஜ்யம் எழுப்பி காட்ட வல்லமை தாருமே. தேவனின் ராஜ்யம் எழுப்பி காட்ட வல்லமை தாருமே. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை 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 ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை ஊற்றுவீராக. ஒரு வல்லமை ஜீசஸ். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். சாத்தானின் கோட்டையை முறியடிக்க வல்லமை தாருமே. சாத்தானின் கோட்டையை முறியடிக்க வல்லமை தாருமே. தேவனின் ராஜ்யம் எழுப்பி காட்ட வல்லமை தாருமே. தேவனின் ராஜ்யம் எழுப்பி காட்ட வல்லமை தாருமே. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு ஊற்றிடுமே. வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. Thank you, Jesus. உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தங்களை அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொருவரையும் பரலோகத்தில் இருக்கிற தேவன் கண்ணோக்கி பார்த்து இவர்களுடைய வேண்டுதலை விண்ணப்பத்தையும் கேட்டு பரிதபிக்கிற கர்த்தர் பிரதான ஆசாரியர் இவர்களுக்கு உதவி செய்யும்படியாக உம்முடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு உம்முடைய பிள்ளைகளை நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாக அந்த விசேஷித்த அபிஷேகத்தையும் அந்த வல்லமையையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தருவீராக. உமது ராஜ்யத்தின் பணியை கட்டி எழுப்புவதற்கு அற்பமாய் எண்ணப்பட்ட எங்களை நீர் தெரிந்து கொண்டதற்காக நன்றி. எங்கள் மூலியமாக சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்காக நன்றி. அதற்கு ஆவியானவர் எங்களை பலப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் என்றும் நம்மளோடு இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.